ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சூப்பர்பான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய எக் புர்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த எக் புர்ஜி ரெசிபியை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த எக் புர்ஜி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3-4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 4 எக்ஸ் போல் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. எக்கு ஊற்றினும் போது அடுப்பு சிம்மில் இருந்தால் தான் அந்த எக் உடனே டக்குன்னு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இந்த எக்குக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட் தான் நான் இப்போ போடுறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக எக்கு பொடி மாஸ் பண்ணுவோம் பாருங்களேன், அந்த மாதிரி இது நல்லா பொடியாக ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் போட்டுட்டு திருப்பியும் நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எக் பொடி மாஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும் இந்த பொடி மாஸ். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி தூக்கெல்லாம் செஞ்சு எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் சீரகம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இது பொரிஞ்ச உடனே இதில் இப்போ ஆனியன் கட் பண்ணி போட போகிறோம். நான் பெரிய சைஸ் ஆனியன் 2 போல் எடுத்துருக்கிறேன். நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். 2 ஆனியன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இந்த உப்பு மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் ஆகும். இது கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கலருக்காக வேண்டி ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது காரம் இருக்காது, நம்ம டிஷ்ஷுக்கு ஒரு பிரைட் கலரை கொடுக்கும் அப்படின்றதுனால ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மசாலாலாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு 1.5 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பொறுத்து தண்ணி எக்ஸ்ட்ராவாவோ இல்லை கம்மியாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிக்குது பாருங்கள். அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போல் தட்டு போட்டு மூடி குக் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திறந்த உடனே நல்லா கமன்னு வாசனை வருது. இப்போ இதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எக் புர்ஜி இஸ் ரெடி. இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இது ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Dakshayani signing off from you. Thank you.